ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி ரெசிபி, ஹெல்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கொரகொரப்பு இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா மல்லி இலைகள் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மல்லி இலை வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 4 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே பூண்டு சேர்த்துருக்கேன். 6-7 பல்லு பூண்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு பிசையில் நம்மளுக்கு திப்பி இல்லாமல் இருக்கும். அதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவு கூடவே சேர்த்துடலாம். இதுக்கு அடுத்து நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிசைகிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூடவே நம்ம எல்லா மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவு, உருளைக்கிழங்கு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு எப்பயும் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம சப்பாத்திக்கு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு அந்த நம்ம அரைச்ச பேஸ்ட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தண்ணி வரும். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி மாவை எப்பயும் போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் ஊறணும். உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷமாவது இந்த மாவு ஊறி வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். சரியாக அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக மாவு ஊறியிருந்தது. இப்போ சின்ன சைஸ் பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் பூரி கட்டையில் வச்சு தான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டா நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அந்த பேனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் அந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. ஆயில் எல்லா இடத்துலையும் இருந்தால் தான் சப்பாத்திலையும் எல்லா இடத்துலையும் கோட் ஆகும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தியை உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு ஹெல்தியான சப்பாத்தி. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே பிச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. சரியாக ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கட்டும் நல்லா வெந்து வர்ற மாதிரி. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக வீட்டில் வயசானவங்க அப்படிலாம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்தது. நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து பண்ணதுனால ரொம்ப சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு எம்மியாக இருக்குன்னு. இதே மாதிரியே எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.